வணக்கம் குட்டீஸ். பாடம் 1 உலா போகலாம் என் நினைவில். பேஜ் நம்பர் 1 to 6 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாடல் பார்த்துடலாம். உலா போகலாம். நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே, நாம் நடக்க கூட வந்திடுமே. அப்போ நிலா பாரு நீலவானிலே. நீல நிறத்தில் இருக்கிற வானத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கே அழகான ஒரு நிலா இருக்கும் குட்டீஸ், அதையும் பார்த்துருக்கீங்களா? நாம் நடக்க கூட வந்துடுமே. அதாவது நம்ம எங்கெல்லாம் நடந்து போகிறோமோ அங்கெல்லாம் யார் வருவாங்க நம்ம கூட? அந்த நிலா வரும் இல்லையா? வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை, வானில் மேகம் மறைத்த போதும் வாழ நின்றதில்லை. வளரும் தேயும் வருத்தம் ஏதும் இல்லை. அந்த நிலா சில டைமில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும் இல்லையா? சில டைம் எப்படி இருக்கும்? குட்டியாக இருக்கும் இல்லையா? வளருதுன்னு சொல்கிறது வந்து அந்த பெருசாக இருக்கு இல்லையா? அந்த நிலா தான் சொல்கிறாங்க. தேயின்னு சொல்லும்போது அது குட்டியாக இருக்குல்ல, அந்த நிலா தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சில டயத்தில் நிலா வந்து சின்னதாக இருக்கும், சில டயத்தில் பெருசாக இருக்கும். அதாவது சில வளரும், சிலது தேயும். ஆனால் எப்போதுமே அந்த நிலா வருத்தப்பட்டதே கிடையாது. வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. சில டயத்தில் என்ன பண்ணுவோம்? மேகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிலாவை மறைத்து வைக்கும் இல்லையா? அப்போ கூட அந்த வானில் இருக்கிற நிலா சோர்ந்து போகாது, வாடி போகாது. ஓகேவா? நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீந்தி மகிழலாம். இப்போ நிலாவை போலவே என்ன சொல்கிறாங்க? நிலாவை போலவே நம்மளும் உலா போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீலவானில் நீந்தி மகிழலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பாடிடலாம் இன்னொரு வாட்டி. உலா போகலாம். நிலா பாரு நீலவானிலே, நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை, வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீந்தி மகிழலாம். பேஜ் நம்பர் 2ல் சிரிக்க வைத்த. சரியா? சிரிக்க வைத்த கத்திரிக்காய் பார்க்கலாமா? இங்கே ஒரு குட்டி தம்பி அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? உடனே தக்காளி பழம் சொல்லுது, ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குது. இங்கே பூண்டு இருக்குது. பூண்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எப்படி நிறுத்துவது? இந்த அழுகிற தம்பியை நம்ம எப்படி நிறுத்துவதுன்னு யோசிக்கிறது. பக்கத்துலேயே மற்ற காய்களும் இருக்கிறது இல்லையா குட்டீஸ்? உடனே பரங்கிக்காய் என்ன சொல்லுது? நான் ஆடவா? நான் வேணால் டான்ஸ் ஆடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கத்திரிக்காய் என்ன சொல்லுது? நான் வேணால் குதிக்கவா அப்படின்னு கத்திரிக்காயும் சொல்லுது. இங்கே நான் உருளைக்கிழங்கு சொல்லுது. நான் பாடவா அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அந்த பூண்டு. ஓகேவா குட்டீஸ்? அடடா, மாவில் விழுந்து விட்டது. யார் அந்த மாவில் விழுந்து விட்டது? கத்திரிக்காய் இல்லையா? இப்படி கத்திரிக்காய் குதிச்சுட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த மாவில் போய் விழுந்துடுச்சு. அப்படின்னு கத்துது. அதை பார்த்தோன்னே அந்த தம்பி அதிசயமாக பார்க்குறாங்க இல்லையா? ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஆச்சரியமும் பார்க்குறாங்க இல்லையா? அட, தம்பி சிரித்து விட்டான். அதை பார்த்தோடனே தம்பிக்கு ஒரே சிரிப்பு தான். எது பார்த்தோடனே? அந்த கத்திரிக்காய் இந்த மாவில் போய் விழுந்து அந்த வெள்ளைன்னு மாறிச்சு. பார்த்தீங்களா? கத்திரிக்காய் உடம்பு ஃபுல்லாக மாவாக மாறிடுச்சு. இது பார்த்தோன்னே தம்பிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். தம்பி சிரிச்சுனே மற்ற காய்கறிகளும் எல்லாம் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சது. இங்கே யார் குட்டீஸ் அப்போ தம்பியை சிரிக்க வைத்தாங்க? கத்திரிக்காய். அதனால தான் சிரிக்க வைத்த கத்திரிக்காய். எழுத்தோவியம் பார்க்கலாம். கண்டுபிடிப்போம், எழுதி முடிப்போம். ஃபஸ்ட்டு பாருங்க, டாஷ் கா இம். இங்கே என்ன இருக்குது? இந்த எழுத்தோவியத்தில் ஒளிஞ்சிருக்கிற எழுத்து என்ன? கா. சொல்லுங்கள். கா தான் கா. ஓகேவா? ஸோ நம்ம இதை எடுத்து இங்கே எழுதிடலாமா? கா சேர்த்து படித்தா என்ன வரும்? காகம். அடுத்து பாருங்க, இன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன இருக்குன்னு நம்ம தெரியல. நம்ம அந்த எழுத்தோவியம் பார்க்கலாமா? இப்படி போட்டால் மா வருது. மாலேருந்து இப்படி போட்டால் மீ. ஸோ மீ என்கிற எழுத்து தான் மீன். சொல்லுங்கள், மீன். அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்து ஃபில் பண்ணிடலாமா? கா மேலே சுழிச்சு போடுறது. ஸோ கீ தான் இங்கே ஒழிஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், இது என்ன எழுத்து? ஆ இல்லையா? ஸோ ஆ எடுத்து இங்கே எழுதணும்னா சேர்த்து படித்தா என்ன வார்த்தை வருது? அருவி. அடுத்த பாருங்க,
இந்த எழுத்தை பார்த்தோம்னா கீ கிடைக்குது நமக்கு இல்லையா. ஸோ கிளி கிளி. அடுத்த பாருங்க மா மா. ஸோ மா இங்கே எடுத்து எழுதுனா நமக்கு என்ன வார்த்தை கிடைக்குது? மான். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்துடலாமா? கு இல்லையா குட்டீஸ்? கு தானே. ஸோ எடுத்து எழுதிடலாமா? குருவி குருவி. அதே மாதிரி இது பார்த்தோம்னாக்கா மூ கிடைக்குது. ஸோ முறுக்கு என்கிற வார்த்தை கிடைக்குது. இங்கே என்ன இருக்கும்? நம்ம சேர்த்து பார்த்தோம்னா வி கிடைக்குது இல்லையா. ஸோ விழுது. சொல்லுங்கள் விழுது. அடுத்தது இங்கே ஒழிஞ்சிருக்கிற அந்த எழுத்தோகத்தில் ஒழிஞ்சிருக்கிற எழுத்து ஆ. ஸோ ஆலமரம். சொல்லுங்கள் ஆலமரம். ஆலமரம். அடுத்து பாருங்க இது என்னது? பூ. பூ தானே. ஸோ புறா. சொல்லுங்கள் புறா. அடுத்தது இது வந்து வா. நம்ம எப்படி எழுதலாம்? வா இண்டு வண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் இது என்ன குட்டி? சா. மேலே எப்படி போட்டிருந்தா சி இல்லையா. ஸோ சி சிறகு. அடுத்து பாருங்கள் இது என்ன குட்டீஸ்? மா இல்லையா. ஸோ மா இல் மயில். நெக்ஸ்ட் பாருங்கள் பூ. இது என்ன குட்டீஸ்? பூ பூ. ஸோ பூட்டு. சொல்லுங்கள் பூட்டு. ஸோ ஒரு வாட்டி படிச்சிடலாம் எல்லாத்தையுமே. நம்ம கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம். கண்டுபிடிச்சு நம்ம எழுதியாச்சு. இப்போ படிக்கலாமா? காகம், மீன், கீரி, அருவி, கிளி, மான், குருவி, முறுக்கு, விழுது, ஆலமரம், புறா, வண்டு, சிறகு, மயில், பூட்டு. இங்கே பாருங்கள் பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம். இங்கே என்னென்ன பார்க்க முடியுது? முயல்கள் பந்து விளையாடுகிறது. மீன்கள் குளத்தில் நீந்துகிறது. சிங்கம் ஆச்சரியத்துடன் பார்க்கிறது. கீரி பயப்படுகிறது இல்லையா. அடுத்தது மயில் நடனம் ஆடுகிறது. குரங்கு தாவுகிறது. பறவை மரக்கிளையில் அமர்ந்திருக்கிறது இல்லையா. அடுத்தது நண்டை பார்க்க முடியுது இல்லையா. நண்டு, வாத்து, நாய் எல்லாமே ரொம்ப அழகாக விளையாடுது இல்லையா குட்டீஸ். ஸோ நம்ம எழுதிடலாமா? படத்தில் எனக்கு பிடித்தவை. ஃபஸ்ட்டு நான் வந்து மான் நடனம் ஆடுகிறது அதை எழுத போகிறேன். ஓகேவா? எழுதிடலாமா? மான் நடனம் அழகாய் ஆடுகிறது. சரியா? அடுத்து என்ன இதெல்லாம்? குரங்கு தாவுகிறது. குரங்கு தாவுகிறது. மீன் நீந்துகிறது இல்லையா. இதே மாதிரி நீங்களும் எழுதுங்க குட்டீஸ். பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டமிடுவோம். இங்கே பாருங்க, இங்கே டிவி எங்கே இருக்குது? மரத்தில் இருக்குது. டிவி எங்கே இருக்கும்? வீட்டுக்குள்ளே தானே இருக்கும். ஸோ உங்கள் மரத்துக்குள்ளே இருக்கலாமா? அது தவறு தானே. ஸோ வட்டம் போட்டுடலாமா? இப்படி ஒரு வட்டம் போட்டுடலாம். அடுத்தது கார் வாங்க எங்கே இருக்கு குட்டீஸ்? கார் எப்போவுமே வாசலில் தான் இருக்கும். கூரையில் இருக்குமா? இருக்காது. ஸோ இதை நம்ம வந்து வட்டம் போட்டுடலாம். அடுத்தது குளத்தில் வந்து வாத்து இருக்கும், கோழி இருக்காது. அதை நம்ம வட்டம் போட்டுடலாம். மீன் வந்து குளத்தில் தான் இருக்கும், நிலத்தில் இருக்காது. வட்டம் போட்டுடலாம். அணிலோட முகம் இப்படி இருக்காது. ஸோ இதை நம்ம வட்டம் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன? ஆப்பிள் மரத்தில் வந்து மாம்பழம் இருக்குது. ஸோ அது இருக்காது, தப்பு தானே. அதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். வழியை கண்டுபிடித்து இணைப்போம். முயல், குரங்கு, மான், கிளி. இங்கே கிளிக்கூட்டுக்குள்ளே முட்டை இருக்குது. புல், வாழைப்பழம், கேரட் இருக்குது இல்லையா. முயலுக்கு எது பிடிக்கும்? கேரட் தானே பிடிக்கும். ஸோ வழியை கண்டுபிடிச்சிடலாமா? முயலோட வழி
இப்படியே நேராக இப்படியே வந்து இந்த வழியில் போய் இங்கே வந்து இப்படியே வந்தோன்னா கேரட்டுக்கிட்ட போயிடலாம். இந்த குரங்கு என்ன பிடிக்கும்? வாழைப்பழம் இல்லையா? ஸோ அது இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படியே இப்படி வந்தால் வாழைப்பழத்துக்கிட்ட போயிடலாம். நெக்ஸ்ட்டு மான் புல்லுக்கிட்ட போகணும். இப்படி வந்து இதில் ஏறி இப்படி போனோன்னா புல்லுக்கிட்ட போயிடலாம். அடுத்தது கிளி இல்லையா? பறவை என்ன பண்ணும்? மேலே இப்படியே போய் இப்படி வந்து வளைஞ்சி இப்படி போனால் அது பறவை கூட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? முட்டை இருக்கிற அந்த கூட்டுக்கு போயிடலாம். ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.